வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யலட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். ஒவ்வொரு குவார்ட்டரும் ஆயிரக்கணக்கான பங்குகள் மூவ் ஆகும். பட் அதில் சில பங்குகள் எங்க மூவ்மெண்ட் பிகின் பண்றதுக்கு முன்னாடியே ஸ்மார்ட் மணி பொசிஷன் எடுக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா கரெக்ட் டைம்ல ஓனர்ஷிப் சேஞ்ச் ஆகும். உங்களால மார்க்கெட்டை முன்னாடியே புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சில நிறுவனங்கள் ப்ரீவியஸ் குவார்ட்டர்லேருந்து அனலைஸ் பண்ணிக்கோ. அண்ட் அதில் 20 ஸ்டாக்ஸ் டிஐஐ அண்ட் எஃப்ஐஐ ஆக்டிவிட்டி எடுத்து ரொம்ப நோட்டிசபிளாக இருந்திருக்கு. ஃபண்டமெண்டல்ஸும் இந்த நிறுவனங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறுவனங்கள் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆயிருக்கு. ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் மணி இந்தியாவில் ரெக்கார்ட் லெவலில் இருக்குது. மார்ச் 2026 டிஐஐ ஓனர்ஷிப் என்எஸ்சி லிஸ்டட் கம்பெனிஸ்ல 19.6% ரீச் ஆயிருக்கு. எஃப்ஐஐயோட ஓனர்ஷிப் 15.8% சரிஞ்சிருக்கு. இது 17 இயர் லோவா இருக்கு. ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கிறதும் ரெக்கார்ட் ஹைல இருக்கு. இந்த சினாரியோல ஸ்டேக் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் சிக்னல் அதை பார்க்கலாம். இன்னைக்கு சிம்பிள் ஃபோக்கஸ் தாங்க. ஸ்மார்ட் மணி எங்க போறாங்க அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் இந்த மூவை சப்போர்ட் பண்ணுதாங்கிறது தான். சரி, காணொலிக்குள்ள போலாம். முதல் நிறுவனம் விஷால் மெகா மார்ட் லிமிடெட். கடந்த ஒரு வருடமா சிக்னிஃபிகண்ட் ஷிஃப்ட் இருக்கு இவங்களோட ஸ்டாக் ஹோல்டிங் பேட்டர்ன்ல. எஃப்ஐஐயோட ஸ்டேக் 6.5% அதிகமாயிருக்கு. டிஐஐயோட ஸ்டேக் 7.2% அதிகமாயிருக்கு. நம்பர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறுவனம் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா விஷால் மெகா மார்ட் ஒரு ஆஃப்லைன் ஃபர்ஸ்ட் வேல்யூ ரீட்டைல் நிறுவனமா இருக்காங்க. மிடில் இன்கம் கன்சியூமர்ஸை அப்பேரல், எஃப்எம்சிஜி அண்ட் ஜென்ரல் மர்ச்சன்டைஸ் ஆஃபரிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரீட்டைல் செயின் மீது எல்லாத்துலேயும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 75% கம்பெனியோட சேல்ஸ் பிரைவேட் லேபிள்லேருந்து வருது. அதனால மிடில் மேன் எலிமினேட் பண்ணுறாங்க. ஸோ கிராஸ் மார்ஜின் 28 to 29% ரீச் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அதே சமயத்தில் ஆர்கனைஸ் ரீட்டைல் செக்டர் அன்ஆர்கனைஸ் செக்டரை விட வளர்ச்சி இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். க்ரோத் ப்ரொஜெக்ஷன்ஸ் 20% இருக்கு 2028ல. ஸோ ஹெட்ரோம் இருக்கு இவங்களுக்கு வளர்றதுக்கு. கடந்த 5 வருடமா நிறுவனம் ரஃப்லி 24% சேல்ஸ் ஏஜாரும் 48% ப்ராஃபிட்ஸ் ஏஜாரும் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் அதுக்கப்புறம் நெட் மார்ஜின்ஸும் ஸ்ட்ராங் ரேஞ்ச்லேயே இந்த நிறுவனத்துக்கு இருந்திருக்கு. ஸோ ரீட்டைல் நிறுவனம் இந்த மாதிரி வெறும் சேல்ஸ் நம்பர் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. கம்பெனி அக்ரெசிவா புதுசா ஸ்டோர்ஸும் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சேம் ஸ்டோர் சேல்ஸ் க்ரோத் சில வருடங்களாக கொஞ்சம் சாஃப்ட் ஆயிருக்கு. ஆனாலும் மேனேஜ்மெண்ட் 10 to 12% ஹெல்த்தி லாங் டேர்ம் ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடிஷ்னலாக லேட்டஸ்ட் குவார்ட்டர்ல ரெவென்யூ அப்ராக்சிமேட்டாக 22% தான் க்ரோ ஆயிருக்கு. மார்ஜின் எக்ஸ்பேன்ஷன் கூட சேர்ந்து கம்பெனி அஃபீஷியலா 80 to 100 புது ஸ்டோர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் ஆட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. பை த எண்ட் ஆஃப் FY26 கம்பெனிக்கு 795 ஸ்டோர்ஸ் இருக்கும். 12,900 crores in ரெவென்யூ இருக்கும். இந்த ரெவென்யூ படி ஆவரேஜா ஒரு ஸ்டோரோட ரெவென்யூ 16 crores இருக்கு. அதாவது சிம்பிளி ஆடிங் 100 நியூ ஸ்டோர்ஸ் 1,600 crore அடிஷனல் ஆனுவல் ரெவென்யூ இந்த நிறுவனத்துக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் வேல்யூ கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்கு. ஸ்டாக் 68x PE-லையும் 30x EV/EBITDA ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் விட சிக்னிஃபிகண்டா ஹையர். எஸ், நிறுவனம் 39% ப்ராஃபிட் க்ரோத் கொடுத்துருக்காங்க கடந்த 3 வருடமா. பட் அதெல்லாம் அக்கௌண்ட் பண்ணியும் பிஜி ரேஷியோ 1.7x தான் இருக்கு. ஸோ முதலீட்டாளரான நம்ம இதுல ஒரு கண்ணா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரிஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் ஸ்டோரோட சேல்ஸ் க்ரோத் ட்ரெண்ட் டிக்ளைன் ஆயிட்டே இருக்கு. ஸோ இது அரௌண்ட் 11% இருக்கு. இதை நம்ம க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அதே சமயத்துல ஸ்டோர் ப்ரொடக்டிவிட்டி கம்பெனியோட சவுத் இந்தியா எக்ஸ்பான்ஷன் எஸ்பெஷலா கேரளா அண்ட் கர்நாடகால கரண்டா 15%க்கும் லோவரா தான் இருக்கு கம்பெனி ஆவரேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ சில ஆப்ரேஷனல் மெட்ரிக்ஸும் இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும் கம்பெனியோட ஆக்சுவல் எஃபிஷியன்சி அண்ட் ஸ்கேலபிலிட்டி பொறுத்து. ஸோ அதனால முதலீட்டாளரான நம்ம இந்த ட்ரெண்டை கண்டிப்பாக பார்த்துட்டே இருக்கணும். நம்ம பட்டியலில் அடுத்து பார்க்க போகிற நிறுவனம் ஆதித்யா இன்ஃபோடெக் லிமிடெட். சில வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேமஸ் சிபி ப்ளஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரே ஒரு தடவை த ஒன் திங் அபோவ் இஸ் வாட்சிங் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு அதே நிறுவனம் தான் ஆதித்யா இன்ஃபோடெக். இந்த இடத்துல டிஐஐ 4% ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. எஃப்ஐஐ ரஃப்லி 1.35% ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. கம்பெனி பிரைமரியா வீடியோ சர்வைலன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ப்ராடக்ட் பிஸ்னஸ்ல இருக்காங்க. சிசிடிவி கேமரா, ரெக்கார்டர், ஸ்டோரேஜ் சொல்யூஷன், செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் இதெல்லாம் சிபி பிளஸ் பிராண்ட் கீழே வித்துட்டு இருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா இந்தியாவுடைய வீடியோ சர்வைலன்ஸ் மார்க்கெட் 16% CAGRல அடுத்த 4 வருடம் வளரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் லார்ஜா தான் இருக்கு. சிசிடிவி பெனட்ரேஷன் இந்தியாவில் only 1.1 கேமராஸ் for 100 people இருக்கு. 15 இருக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல, மோர் தென் 14 இருக்கு சைனால அண்ட் 7 இருக்கு யுனைடெட் கிங்டம்ல. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி சிக்னிஃபிகண்டா இருக்கு. பட் நம்பர்ஸ் என்ன சொல்லுது, இந்த கதை கூட ஒத்து போதா அப்படின்னு பார்க்கலாம். நிறுவனத்தோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னா
நிறுவனம் 24% சேல்ஸ் ஏஜிஆரும் 19% ப்ராஃபிட் ஏஜிஆரும் கடந்த 3 வருடத்துல கொடுத்திருக்காங்க. ஆப்ரேட்டிங் அண்ட் நெட் மார்ஜின்ஸும் வந்து ஓவரால் இம்ப்ரூவிங் ட்ரெண்டாக தான் இருந்திருக்கு. நெட் மார்ஜின்ஸ் வந்து ஸ்பைக் ஆயிருக்கு FY25ல. டெம்பரரியா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்விசிஷன் ரிலேட்டட் கெயின்ஸ்னால, பட் ப்ராடர் ட்ரெண்ட்ல வந்து ஆல்ரெடி பாசிட்டிவாக தான் இருக்கு. லேட்டஸ்ட் Q3 FY26 குவார்டர்ல ரெவென்யூ 37% வளர்ந்துருக்கு. எபிட்டா அண்ட் பேட் வந்து ஈவன் ஸ்ட்ராங்கரா வளர்ந்துருக்கு. இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மேஜர் ட்ரிகர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய சைபர் செக்யூரிட்டி ரெகுலேஷன்ஸ் தான். புது கம்ப்ளைன்ஸ் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்ததுனால நிறைய நான் கம்ப்ளைண்ட் ஃபாரின் பிராண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரெஷர் இருந்தது. அதனால CP ப்ளஸ்க்கு வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேரை எக்ஸ்பேண்ட் பண்ண முடிஞ்சது. 39% எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸ் மூலமா. மேனேஜ்மெண்ட்டோட FY27 கைடன்ஸும் குவாய்ட் அக்ரெசிவாகவே இருக்கு. கம்பெனி வந்து அவங்களோட மந்த்லி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை 2.1 மில்லியன் யூனிட்லேருந்து 2.4 மில்லியன் யூனிட்டாக H1 2026ல ஜாஸ்தி பண்ணலான் இருக்காங்க. இது படி FY27ஓட வருவாய் கைடன்ஸ் மட்டுமே ரஃப்லி 5,500 crores ப்ளஸ் இருக்கு. ஸோ 45% growth இருக்கு ட்ரெயிலிங் 12 month ரெவென்யூ கூட நம்ம கம்பேர் பண்ணோம்னா. அதே சமயத்தில் மேனேஜ்மெண்ட் வந்து எபிட்டா மார்ஜின்ஸ் 12 to 13% ரேஞ்சில் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து 7.5 to 8.5% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் கான்ட்ராக்டும் ஒரு மேஜர் க்ரோத் ட்ரிகரா இந்த நிறுவனத்துக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ரயில்வே செக்மெண்ட் மட்டுமே 2,000 to 3,000 crores ரஃப்லி வர்த் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் 2 yearsக்கு இருக்கு. இதனால 40 to 50% கம்பெனியோட FY27 கைடட் ரெவென்யூ சைஸ் வந்து கிடைச்சிடும் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம சில ரிஸ்க்கும் இருக்கு, அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஒரு மேஜர் பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும்னா ரிசீவபிள் டேஸ் அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி டேஸ் ரெண்டுமே இந்த நிறுவனத்துக்கு அதிகமாக இருக்கு. அதே சமயத்தில் கியூமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்திருக்கு கடந்த 3 வருடமா. அண்ட் CFO டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோவும் வந்து சிக்னிஃபிகண்டாக ஃப்ளக்சுவேஷன்ஸ் காட்டியிருக்கு. இது லார்ஜாக இம்பாக்ட் பண்ணப்பட்டிருக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை, எஸ்பெஷலாக பில்டப் ஆஃப் ரிசீவபிள்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி இருந்ததுனால இம்பார்ட்டண்ட்டாக இந்த 2 மெட்ரிக்ஸே நம்ம பார்த்துட்டே இருக்கணும். நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற நிறுவனத்தின் பெயர் வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். கடந்த சில குவார்ட்டர்ஸா DIOட ஸ்டேக் வந்து 4% அதிகமாயிருக்கு. FIOட ஸ்டேக் வந்து 1% பக்கம் அதிகமாயிருக்கு. BHEL வந்து இன்டிகிரேட்டட் பவர் எக்யூப்மெண்ட் தயாரிப்பாளராக இருக்காங்க. ப்ராடக்ட்களும் சேவைகளும் பவர் பிளான்ஸ், டிரான்ஸ்மிஷன், ரினியூவபிள், டிஃபென்ஸ், இண்டஸ்ட்ரியல் துறைகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா இந்தியா வந்து யூட்டிலிட்டி பவர் கெப்பாசிட்டி இன்ஸ்டால் பண்ணிக்காங்க எக்ஸ்க்ளூடிங் ரெனியூவபிள்ஸ். இதில் BHELோட மார்க்கெட் ஷேர் 55%. ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோன்னா கம்பெனி வந்து 14% சேல்ஸ் ஏஜிஆரும் 21% லாபத்தோட ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமும் கடந்த 5 வருடமாக கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஆப்ரேட்டிங்கும் நெட் ப்ராஃபிட்டும் வந்து கரண்ட்லி மல்டி இயர் ஹையில் இருக்கு. புக் டு சேல்ஸ் ரேஷியோ ஆல்மோஸ்ட் ஹை லெவல் வந்து ரீச் ஆயிருக்கு. என்ன நோட் பண்ணோம்னா ஹிஸ்டாரிக்கலாக BHELோட எக்ஸிக்யூஷன் சைக்கிள் ஸ்லோவாக இருந்திருக்கு. பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஹைலி கேபிட்டல் இன்டென்சிவ், அதனால ஜெஸ்டேஷன் பீரியட் 4 to 5 years இருக்கலாம். FY20 to FY25ல கம்பெனி வந்து 20 to 25% ஆர்டர் புக் ஆனுவலாக அவங்களால பண்ண முடிஞ்சிருக்கு. ரீசன்ட் நம்பர் பார்த்தோன்னா கம்பெனி வந்து ஹையஸ்ட் எவர் குவார்ட்லி சேல்ஸ் க்ரோத் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ வந்து 37% இயர் ஆன் இயர் வளர்ந்துருக்கு 12,300 crores. மேஜர் டிரைவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் செக்மெண்ட் தான். அவங்களோட ரெவென்யூ மட்டுமே 54% இயர் ஆன் இயர் வந்து இம்ப்ரூவ்ட் எக்ஸிக்யூஷனால வளர்ந்துருக்கு. BHELோட பிக்கஸ்ட் க்ரோத் ட்ரிகர் வந்து ரெக்கார்ட் ஹை ஆர்டர் புக் தான். 2.4 lakh crores இருந்திருக்கு Q4 FY26ல, அரௌண்ட் 7 times FY26 ரெவென்யூ. எக்ஸிக்யூஷன் சைக்கிள் பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு டிபிக்கல் வந்து 3 to 5 years இருக்கும். மேனேஜ்மெண்ட்டோட க்ரோத் அவுட்லுக் வந்து இந்தியாவுடைய 80 to 97 gigawatt எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போறாங்க நியூ தெர்மல் பவர் கெப்பாசிட்டி 2032ல. அதனால ஃபியூச்சர் ஆர்டர் பைப்லைன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிஸ்கையும் பார்க்கணும். ஹிஸ்டாரிக்கலா BHELோட எக்ஸிக்யூஷன் ஸ்லோவா இருந்திருக்கு. ஸோ டிலேஸ் இருந்ததுன்னா பெனால்ட்டி இருக்கும், காஸ்ட் ஓவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் விசிபிளா இருந்திருக்கு இண்டஸ்ட்ரி செக்மெண்ட்ல ஒரு வீக்னஸ். Q4 FY26ல ரெவென்யூ வந்து ஃபிளாட்டா இருந்திருக்கு. எபிட் மார்ஜின்ஸ் கான்ட்ராக்ட் ஆயிருக்கு ஷார்ப்பா. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அடுத்து பார்க்க போகிற நிறுவனம் BSE லிமிடெட். இந்த இடத்துலையும் கன்சிக்யூட்டிவாக இன்க்ரீஸ் இன் ஸ்டேக் வந்து விசிபிளாக இருந்திருக்கு செப்டம்பர் 2025லேருந்து. FII வந்து 2% அதிகம் பண்ணிக்காங்க, DII வந்து 1% அதிகம் பண்ணிக்காங்க போன குவார்ட்டரில். இந்த பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பட் புரிஞ்சுக்கலாம். BSEங்கிற இந்த நிறுவனம் வந்து மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனமாக இருக்காங்க. இவங்க ட்ரேடிங்கில் மட்டும் வந்து பணம் பண்ணுறது கிடையாது, ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க இன்வெஸ்டர்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு, செக்யூரிட்டிஸ் லிஸ்ட் பண்ணுறதுக்கு, டிரான்சாக்ஷன் செட்டில் பண்ணுறதுக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்குன்ட்டு. கம்பெனி மல்டிபிள் செக்மெண்ட்ல இருக்காங்க, எக்விட்டி, டெரிவேட்டிவ், டெட், கரன்சி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட் டேட்டா சேவைகளையும்.
NSE கூட கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்சியோட ஷேர் வந்து ஓவரால் எக்ஸ்சேஞ்ச் ரெவன்யூ பூல் 23%. NSE டாமினண்டா இருக்காங்க மோஸ்ட் செக்மெண்ட்ஸ்ல. பட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம்ல பிஎஸ்சி, ஸ்டார் எம்எஃப், பிஎஸ்சி வந்து 90% மார்க்கெட் ஷேர் வந்து ஆல்மோஸ்ட் வச்சிருக்காங்க. நம்ம ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னா கம்பெனி 50% சேல்ஸ் சிஏஜிஆரும் 68% ப்ராஃபிட் சிஏஜிஆரும் கடந்த 5 வருடமா கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சியோட ரெவன்யூ மாடலும் குவைட் டைவர்சிஃபைடா இருக்கு. மேஜர் போர்ஷன் ஆஃப் இன்கம் வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ல இருந்து வருது, எக்விட்டிஸ், டெரிவேட்டிவ், மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் கிளியரிங் சேவைகள்ல. FY26ல 74% டோட்டல் ரெவன்யூ இந்த செக்மெண்ட்ல தான் வந்திருக்கு. ரிமைனிங் ரெவன்யூ வந்து லிஸ்டிங் சர்வீசஸ், மார்க்கெட் டேட்டா சர்வீசஸ், சாஃப்ட்வேர் கனெக்டிவிட்டி அண்ட் ட்ரெஷரி இன்கம்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா கம்பெனியோட மார்ஜின்ஸும் கன்சிஸ்டன்டா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அண்ட் FY26ல ஆப்ரேட்டிங் மார்ஜின்ஸ் ரஃபா 64% ரீச் ஆயிருக்கு. பிஎஸ்சி வந்து ஒரு வெரி ஸ்ட்ராங் Q4 FY26 சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து 85% year-on-year வளர்ந்திருக்கு டு மோர் தென் 1560 crores. பிகஸ்ட் ஃபேக்டர் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெரிவேட்டிவ் செக்மெண்ட் தான். இந்த இடத்துல ரெவென்யூ 138% year-on-year வளர்ந்திருக்கு. ஒரு ஷார்ப் ஜம்ப் இருக்கு பிரீமியம் ஆவரேஜ் டெய்லி டர்ன் ஓவர்ல. கம்பெனி வந்து ஃபார்மலா FY27க்கு கைடன்ஸ் எதுவும் கொடுக்கல. பட் ப்ராடர் இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட் ஈகோ சிஸ்டம் வந்து 9% CAGR மோர் தென் தட் வளரும் 2030க்குள்ள. இந்த ட்ரெண்ட் இதை நல்லா சப்போர்ட் பண்ணுது. FY25ல 3 கோடி டிமேட் இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்க. இது வந்து 12 crores கிராஸ் பண்ணிருக்கு FY26ல. அதே சமயத்தில் அலோகேஷன் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் டுவர்ட்ஸ் எக்விட்டிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது எல்லாமே ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பட் இந்த நிறுவனத்துக்கும் ரிஸ்க் இருக்கு. பிஎஸ்சியோட ரீசன்ட் க்ரோத் வந்து லார்ஜ்லி எக்விட்டி டெரிவேட்டிவ் டிபெண்டாக இருக்கு. 74% வருவாய் Q4 FY26ல இதுலேருந்து வந்திருக்கு. அண்ட் இதுதான் பெரிய ரிஸ்கே. பிஎஸ்சி ஹைலி ரெகுலேட்டட் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன். செபி பாலிசிஸ் சேஞ்சஸ் இருந்துச்சு டெரிவேட்டிவ் செக்மெண்ட்லனா கண்டிப்பாக ட்ரேடிங் வால்யூம் இம்பாக்ட் ஆகும். ரீசன்ட் செபி மெஷர்ஸ் மூலமா நோட்டிசபிள் ஸ்லோ டவுன் இருந்திருக்கு பேங்க் அதுக்கப்புறம் சென்செக்ஸோட ஆப்ஷன் வால்யூம்ஸ்ல. அடுத்து பார்க்க போற நிறுவனம் பிரீமியர் எனர்ஜிஸ் லிமிடெட். இந்த இடத்துல FII அண்ட் DII ரெண்டு பேருமே அரௌண்ட் 1% ரீசன்ட் குவார்டர்ல ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. பிசினஸ் என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். பிரீமியர் எனர்ஜி சோலார் ஹார்ட்வேர் தயாரிப்பாளராக இருக்காங்க. பிரைமரியா சோலார் செல்ஸ், மாடியூல்ஸ், பேனல்ஸ் வந்து தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. ப்ராடக்ட்ஸ் வந்து லார்ஜ் சோலார் டெவலப்பர்ஸ், EPC பிளேயர்ஸ், கவர்மெண்ட் லிங்க் ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. FY25ல நிறுவனத்தோட ஷேர் இந்தியாவோட மாடியூல் ஷிப்மெண்ட் மட்டுமே 5% ரஃப்லி. அண்ட் இண்டஸ்ட்ரியோட ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கொஞ்சம் லார்ஜாக தான் இருக்கு. இந்தியா வந்து சோலார் கெப்பாசிட்டி 133 GW நவம்பர் 2025ல ரீச் பண்ண போறாங்க. நேஷன் வைட் டார்கெட் 500 GW நான் ஃபாசல் ஃபியூல் கெப்பாசிட்டி 2030ல. ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னா கம்பெனி 62% சேல்ஸும் 133% ப்ராஃபிட் CAGRம் 5 இயர்ஸாக கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஆப்ரேட்டிங் அண்ட் நெட் மார்ஜின்ஸும் கன்சிஸ்டண்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மேஜர் ரீசன் இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து கம்பெனியோட ஃபோக்கஸ் வந்து ஹை மார்ஜின் DCR, அதாவது டொமஸ்டிக் கண்டென்ட் ரிக்வயர்மெண்ட் மாடியூல்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாடியூல்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் லிங்க் ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து ப்ரீமியம் பிரைசிங் கம்பேர் பண்ணுது ரெகுலர் ப்ராடக்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. இதோட இம்பாக்ட் வந்து Q4 FY26ஓட நம்பர்ஸ்லேயே நம்ம பார்க்கலாம். கம்பெனி வந்து 38% year-on-year ரெவென்யூ க்ரோத் வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்டர் புக் வந்து 14,000 crore ஆஸ் ஆஃப் மார்ச் 2026, 1.7 times FY26ஓட ரெவென்யூவா இருக்கு. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா 70 to 75% வந்து அடுத்த 12 மாசத்துல எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னு சொல்றாங்க. ஸ்ட்ராங் நியர் டேர்ம் ரெவென்யூ விசிபிலிட்டி கொடுக்க போகுதுங்கிறாங்க. பட் சில ரிஸ்க்கும் நம்ம வந்து மானிட்டர் பண்ணோம். FY25 to 26ல இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து 3x 2.3x ஷார்ப்பா கீழே வந்திருக்கு. இன்வென்ட்ரி லெவல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இன்வென்ட்ரி லெவல், ஒர்க்கிங் கேபிட்டல் இது ரெண்டையும் நம்ம ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம இன்னைக்கு காணொலியில 5 ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் பங்குகள் பார்த்துட்டோம். நம்மளோட ஷார்ட் லிஸ்ட் பண்ண 20 நிறுவனங்கள்ல இருந்து விஷால் மெகாமார்ட் லிமிடெட், ஆதித்யா இன்ஃபோடெக் லிமிடெட், BHEL லிமிடெட், BSE லிமிடெட், பிரீமியர் எனர்ஜிஸ் லிமிடெட். நீங்க இதுல எந்த நிறுவனத்துல வந்து ரீசெண்ட் FII or DII ஸ்டேக் வந்து வேற எதுல பாத்தீங்கன்னு சொல்லிட்டு வேற எது இந்த லிஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணணும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அண்ட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் தான். இது பை ஆர் செல் டிசிஷன் கிடையவே கிடையாது. உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணிட்டு உங்களோட ஓன் முதலீடு முடிவுகளை எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.